உலகத்திலே தன்னை அடக்க எவனாலுமே முடியாது என்று தலைகால் தெரியாமல் நடந்து வருகிறான் ஆபு என்ற திருடன். நீ அவனை பிடித்து வர வேண்டும். முடியுமா? என்ன சர்க்கார் இப்படி சொல்லிவிட்டீர்கள்? அந்த பயல் மட்டும் என்னிடம் கிடைத்தால் குருமா செய்து விடுவேன் சர்க்கார். சொல்லாதே, செய்து காட்டு. தலைமறைவாக தெரியும் அந்த நாடோடி பெயரை நீ எப்படியும் கொண்டு வர வேண்டும். அவசியமானால் அவனை தெரிந்த சிலரையும் உன்னுடன் அனுப்புகிறேன். உத்தரவு பெறுகிறேன் சர்க்கார். பயப்படாதே, நான் தான். பையப்படு. எந்த வேலை வேணும்னாலும் சரி, எதுவும் தயவு செய்து எனக்கு திருட மட்டும் சொல்லாதீங்க. அது எனக்கு இஷ்டம் இல்லை. என்ன சொன்ன? திருடுறதுக்கு இஷ்டம் இல்லையா? அப்போ உனக்கு கொஞ்சத்துக்கு நான் பணம் போட்டு வாங்கினேன். இரு, இந்த சந்தையில உன்னை கொண்டு போய் வித்துறேன். பாருங்கள் பாருங்கள், இதுவரையில் இந்த மேடையை கண்டிராத புதுமையை பாருங்கள். இவள் அரேபியா தேசத்து அழகி, அகில உலக புகழ் படைத்தவள், ஆண் இனத்தை அடிமை கொள்ளும் அதிசய பெண். அது மட்டுமல்ல, இவள் ஆடுவாள் பாடுவாள், உங்கள் அத்தனை பேரையும் அதர வைப்பாள். செவ்வாழை தண்டு போன்ற இந்த சிற்றடையாள் கதிராடுவதை சிவான்களே கண்டு கழியுங்கள். இங்கே ஆடு. அற்புத பாவையை விலைக்கு வாங்கும் அதிர்ஷ்டசாலி யார்? 1000 தீனார். 1000 தீனார். 1000 தீனார். 1001 தீனார். 1001 தீனார். 5000 தீனார். 5000 தீனார்.
10,001 தினார், 15,000 தினார், 15,000 தினார், ஒரு தரம் 15,001 தினார், 15,001 தினார்கள், 1 தினார், 15,001 தினார், ஒரு தரம் 20,000 தினார், 20,000 தினார், 20,000 தினார், 20,001 தினார், 20,001 தினார், ஒரு தரம், 2 தரம், 3 தரம், போடு. வர. ஏய் மச்சான், விட்டாங்க. ஆ பிபி. நீ என்ன தாத்தா அதுக்குள்ள அவசரப்படுறிய? புது பொண்ணு தானே, கொஞ்சம் கூட்டமா தானே இருக்கேன். என் தங்கம் பேசாம சும்மா வரமாட்டா? அதப்படி பணம் 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 கொடுத்து அந்த விலைக்கு வாங்கியிருக்கேன். நான் எப்படி பேசாம இருக்கிறது? உன் மூக்கு முழிங்க அப்படி இழுக்குதே. ஐயா, துள்ளி விளையாடுது குழந்தை. நீயும் உன் தொப்பையும் கண்ணு மூட போற காலத்துல அவனுக்கு இந்த ஆசை. இந்த மாதிரி வயசான காலத்துலதான் ஆசையெல்லாம் அதிகமா தோணும். ஏன் பாஷா? ஆமா ஆமா, இந்த பொண்ணுக்கு உலகமே புரி. நீ ஒண்ணு முதல்ல உன்னையே புரிஞ்சுக்கல, அதுக்குள்ள நீ உலகத்துக்கு போயிட்டிய. என்ன புரிஞ்சிருந்தா அப்படியே கட்டி பிடிச்ச எண்ணப்பட்ட குதிரை எல்லாம் மண்ணை திங்கும் போது குருட்டு கழுது கோதுமை கழுதுதான் ஆசை. போயிட்டே இருக்க நீ. என்ன இங்க வந்து பாத்துக்கிட்டு என்ன தேடுறீங்க பண்ணீங்க? அவங்க தேட அரண்மனையில இருந்து அட்டகாசம் பண்ணிட்டு அவனை தான் இப்ப தேடுறோம். அந்த பக்கம் தான். ஏய், இவன் இல்ல பாப்பா அதுதானே இவங்க வந்து திருடர்களை கண்டுபிடிக்கலாம். என்ன குட்டியா? சிச்சு, உன்னை யார் கூப்பிட்டா? இந்த ஐயா, இதுக்கு முன்னால நீ அந்த ஆபு கூட தானே இருந்த. ஆமா. அந்த ஆளை விட்டுட்டு இது எங்க பிடிச்ச? இதையா? அவன் பெரிய அயோக்கியங்கிறது எனக்கு பின்னாலதான் தெரிஞ்சது. அதுக்கு அப்புறம் தான் நான் இதை பிடிச்சேன். இப்ப நான் அவன் கூட இருந்திருந்தா என்ன கதி ஆயிருக்கும். இவன் எதுக்கு அபுவை பத்தி கேக்குறான்? அதானே ஒருவேளை என்ன ஐயா, அவன் மேல எனக்கு ஆசைதான். ஐயோ, அவனோட பேசுவேன், பழகுவேன், முடிஞ்சு அவனையே கட்டிக்கிறேன். அதுக்கு இப்ப நீ என்ன செய்ய போற? சட்டம் காக்கா கருணுக்கு கணவன் அப்படியே கட்டிக்கிட்டான். ஆமா, உன்னை காசு கொடுத்து விலைக்கு வாங்கி இருக்கிறவன் நானு, நீ இன்னொருத்த மேல ஆசை வச்சிருக்க. ஏன்னா என் மனசையும் நீ விலை கொடுத்து வாங்கியிருக்கிற. சரிதான், பசுவுக்கு ஒரு வேலை பாலுக்கு ஒரு வேலையா? இந்த பொண்ணு நம்ம வழிக்குன்னு வராது போல் இருக்கேன். என்ன தாத்தா நீ சும்மா எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போ, வழிக்கு வந்துரும். போலாம். வா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. முதல்ல போக எல்லாம் சரியா வரும்.
நான் முறக்கா பாக்குறேன், பிரியமா ரசிச்சு பாக்குறேன். அடிச்சு பேசாம இரு. நானா பேசுறேன், நீதான் பேசுறேன். பெரிய பம்பா எல்லாம் போச்சு இங்க வந்தது. ஏய்யா, இங்க வேற தனி அறையா கிடையாதா? இது தனி அறை. அதாவது நம்ம 2 பேரை தவிர வேற யாரும் வர முடியாது. அட நீ என்ன ஐயா, எப்ப பார்த்தாலும் உன்னையும் கூட சேர்த்துக்கிற? நீ இருந்தா எனக்கு தூக்கமே வராது. அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. நம்ம 2 பேரும் முழிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்போம். நீ பேசிக்கிட்டே இரு, நான் தூங்கிக்கிட்டே இருக்கேன். என்னத்துக்கு? யாருக்கு டிமிக்கி கொடுக்க பாக்குறே, எங்கே ஓடுறே சொல்லு. யாருக்கு டிமிக்கி கொடுக்க பாக்குறே, எங்கே ஓடுறே சொல்லு. சும்மா கயிறு என்னிடம் இருக்கு, சும்மா எழுந்தே நில்லு. ஓ பாச்சா ஒண்ணு பலிக்காதிங்கே வேகம். காட்டு பூனை போல் ஒழிக்கிற திருட்டு பெண்ணே, காசை கொட்டி நான் வாங்கி இருக்கிறேன் கண்ணே. கண்ணு பொண்ணு நீயே, கட்டழக நானே, உன்னை இப்போ விட்டு விடுவேனோ. சும்மா கயிறு என்னிடம் இருக்கு, சும்மா எழுந்தே நில்லு. ஓ பாச்சா ஒண்ணு பலிக்காதிங்கே வேகம். யாருக்கு டிமிக்கி கொடுக்க பாக்குறே, எங்கே ஓடுறே சொல்லு. இதுவரை ஏகங்க இருக்கு எனக்கு, அதிலே தனியிடம் தருவேன் பிபி உனக்கு. அதிசயம் எதுக்கு, ஆத்திரம் எதுக்கு, இது ரொம்ப சகஜம் எனக்கு. சும்மா கயிறு என்னிடம் இருக்கு, சும்மா எழுந்தே நில்லு. ஓ பாச்சா ஒண்ணு பலிக்காதிங்கே வேகம். யாருக்கு டிமிக்கி கொடுக்க பாக்குறே, எங்கே ஓடுறே சொல்லு. காடிய பார்த்து தயங்குது உனது மனசு, நாடிய தொட்டு பாரு தெரியும் என் வயசு. மோட எண்ணாது மோடி பண்ணாது, இருந்தா உனக்கு புதுசு. சும்மா கயிறு என்னிடம் இருக்கு, சும்மா எழுந்தே நில்லு. ஓ பாச்சா ஒண்ணு பலிக்காதிங்கே வேகம். யாருக்கு டிமிக்கி கொடுக்க பாக்குறே, எங்கே ஓடுறே சொல்லு. சும்மா கயிறு என்னிடம் இருக்கு, சும்மா எழுந்தே நில்லு. சரிண்ணா. என்ன உன் மனசையும் விலை கொடுத்து வாங்குறீங்கிற கோவமா? நீங்க ரொம்ப குறும்புக்கார பேர்.
வரக்கூடாது. நான் வந்தா என்ன? எங்க 2 பேரையும் தவிர வேற யாரும் இங்க வரமாட்டாங்கன்னு நீங்க பெரியவர் சொல்லியிருக்காரு. இவர்தான் சொல்லிருக்காரு. உங்க 2 பேருமா? இரு, அவரே நான் சொல்லி அனுப்பிட்டு மனமற்ற காதலர். சரினா, நீ ஏன் தனிமையில் ஆடிவிட்டாய்? நல்ல கேள்வி. துணை இல்லாத ஒரு பெண் வேறு என்னதான் செய்வார்? நல்ல பதில். ஒரு நிழலை போல் நான் இருப்பதையுமா நீ மறந்து விட்டாய்? சரினா, பேசாமல் பேசும் உன் விழிகளிலிருந்து நீ என்னை விலக்கவும் முடியாது, நான் விலகவும் மாட்டேன். நீங்கள் தானே இப்படி பேசுகிறீர்கள்? சந்தேகிக்காது சரினா. கரடி புலிகளின் கடுமையான குரல்களுக்கெல்லாம் கவலைப்படாது ஒரு கருங்குயிலின் கீதத்திலே கலங்கிவிட்டவன் தான் பேசுகிறேன். பாக்தாத் வீதிகளிலே எத்தனையோ பாவேர்களை சந்தித்திருக்கிறேன். அரண்மனை அந்த புறங்களிலே எத்தனையோ அழைகளை பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர்களெல்லாம் என் மனதை கவர்ந்து விடவே இல்லை. சரினா, எங்கிருந்தோ வந்தவளாகி நீ ஒருத்திதான் என் பேச்சு மூச்சிலுமே கலந்து. உன்னை மறக்க முடியுமா என் பொன்வண்டு? எப்படி நம்புவது? இதெல்லாம் வெறும் ஆசை வார்த்தையாக இருக்கக்கூடாது. ஆசை வார்த்தை பேச வரவில்லை. நம் அன்பு திருமணத்தை பற்றி உன் அபிப்பிராயத்தை தெரியத்தான் வந்திருக்கிறேன். மன்னிக்க வேண்டும். உங்கள் பெருந்தன்மையை போற்றுகிறேன். களங்கமற்ற உங்கள் காதலை கும்பிடுகிறேன். ஆனால் வேதனையோடு சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு திருடனாக இருக்கும் வரையில் என்னை மணந்து கொள்ளவே முடியும். சரினா? ஆம், திருடுவது தவறு. குற்றவாளியை கணவனாக கொள்ள என் மனம் இடம் கொடுக்கவில்லை. திருடனுக்கும் தொண்டனுக்கும் வேறுபாடு தெரியாமல் பேசுகிறாய். ஏழைகளின் பசியை போக்க பாடுபடுவது தவறா? உங்கள் நோக்கத்தை நான் குறை கூறவில்லை. ஆனால் அதற்காக நீங்கள் கையாளும் முறையைத்தான் கண்டிக்கிறேன். நாங்கள் எந்த லட்சத்துக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோமோ அதைத்தான் நீயும் சொல்லுகிறாய். சர்வ ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். நல்ல தண்ணீர் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் இந்த விஷத்தை கலந்துவிட வேண்டும். இதன் விளைவு பொதுஜனங்களுக்கு குடிதண்ணீர் கிடைக்காமல் விலை கொடுத்து அரண்மனையில் இருந்தே வாங்க வேண்டும். அருமையான திட்டம் சர்க்கார். இதனால் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, விஷத்தை கலந்தது ஆபோதான் என்பது எல்லோருக்கும் அறியும்படி செய்ய வேண்டும். அற்புதமான திட்டம் சர்க்கார். ஒரே கல்லில் 2 பறவைகள். திட்டம் நிறைவேறாவிட்டால் நீதான் 3வது பறவையாக இருப்பாய். சர்க்கார், ஆமோதித்த விஷயத்தை கோட்ட விட்டு விடாதே. போ. எல்லாம் சரியா இருக்கு. போ போ. ஆயத்தையும் உண்டாக்கிட்டு மருந்தும் கொடுக்குறாங்க போல இருக்கு. என்ன அது? அதான் எழுதி இருக்க. தெரியுது. இப்போ இதுல விஷம் கலக்கலைங்கிறேன். விஷம் தான்றேன். நான் இல்லைங்கிறேன். அட, நான் தானே கலந்தது. என்ன பண்டியம் கட்டுற? 1000 தினார். சரி, சரி, குடிச்சு சாவுடா. குடிச்சு சாவு. போடா. போ. நீ எதுக்கும் எடுத்துக்க 1000 தினார். அவன் குடிச்சு சாகட்டும். சீக்கிரம் சாவுடா. 1000 தினார் வாங்கலாம். நிறைய குடி. இந்த எடு. எடியா பணத்தை. அவன் செத்தேன்னு வந்து சொல்லலையே. அவன் வந்து உங்களுக்கு சொல்லுவானா? என்னடா பாத்துட்டு நீங்க அவனை. காசாங்க இல்லையா? என்னது? நோயாளிங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க. காசு இருக்கா? வந்து கூட காட்டுறீங்க. என்ன தர்மசாஸ்திரமா? வா வா வா.
அழித்து விடுவார். சந்தேகமில்லை. உலகத்தையே அழிக்க ஒரு பெண் போதுமே. நிறுத்து. என்னை பற்றி வேண்டுமானால் பேசு. ஆனால் தியாகத்தின் உறைவிடமாக விளங்கும் தாய்க்குலத்தை அழிக்கும் சக்தி என்று குறை கூற யாருக்கும் உரிமை இல்லை. தொட்டிலை ஆட்டி குழந்தையை வளர்க்கும் பெண்ணே உலகத்தையும் ஆட்டி வளர்க்கிறாள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று தவறாகவா சொல்லியிருக்கிறார்கள்? சொன்னவர்கள் சரியாகத்தான் சொன்னார்கள். நீங்கள் புரிந்து கொண்டது தான் தவறு இருக்கிறது. நல்லவை ஆவதும் பெண்ணாலே, தீயவை அழிவதும் பெண்ணாலே. புரிகிறதா? சரினா? ஐயா பெரியவரே, இவள் என்னுடைய வாழ்வில் இணைந்து என்னோடு நாட்டுக்கு சேவை செய்ய விரும்புகிறாள். உங்கள் அனுமதி தேவை. நமது நாட்டு சேவையில் பங்கு கொள்ள இவளுக்கு தகுதியில்லை. யார் சொன்னது? வீட்டுக்கு தொண்டு செய்து வரும் ஒரு பெண்ணுக்கு நாட்டுக்கு சேவை செய்ய தகுதி இல்லையா அல்லது உரிமை இல்லையா? ஆணும் பெண்ணும் சேர்ந்து அமைந்த சமுதாயத்தில் இப்படி ஆளுக்கு ஒரு நீதி வழங்குவது கொடுமையாகும். தோழர்களே, வாழ்வின் எல்லா துறைகளிலும் பெண்களுக்கும் சம உரிமை வழங்குவதுதானே நமது கொள்கை. அமைச்சரின் கொடிய ஆட்சிக்கு முடிவு கட்டும் வரை நம்மில் எவரும் எந்த விதமான இன்ப வாழ்க்கையும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று நீர்தானே சட்டம் கொண்டு வந்தீர். இது கூட முறையற்ற கேள்வி. எந்த ஒரு சமுதாய அமைப்பு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். உங்கள் கூட்டத்தின் கட்டுப்பாடு இவரது இன்றியமையாத உரிமையை பாதிப்பது நியாயமற்றதாகும். அவரை பற்றி பேச முதலில் நீ யார்? உங்களை விட அதிக உரிமை பெற்ற ஒரு பெண். என்ன, இத்தனை ஆண்டுகளாக இவருக்காக எவ்வளவோ சிரமப்பட்ட எங்களை விட நேற்று வந்த உனக்கு உரிமை அதிகமா? காலத்தை கொண்டு நட்பை இடை போடுவது கருத்துக்கு பொருந்தாது. இவரை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் பதவியில் இருந்தோ அல்லது உங்கள் கூட்டத்தில் இருந்தோ நீக்கிவிடலாம். ஆனால் நீலவானும் நிலவும் போல் என் நெஞ்சிலே அவர் நீங்காது குடியிருக்கின்றார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த உறவை மட்டும் யாராலும் எப்போதுமே பிரிக்க முடியாது. சரினா, அவர்கள் தான் தெரியாமல் பேசுகிறார்கள் என்றால் நீயுமா இப்படி? நமக்கெல்லாம் ஒண்ணு தெரியாது. அவரா பேசுறாரு? அவ அப்படி மயக்கி இருக்கிறார். இவள் அரண்மனை வேவுக்காரியாகவும் இருக்கலாம். இவள் நம்மை பிரிக்கத்தான் இப்படி சூழ்ச்சி செய்கிறாள். இவள் ஒரு புல்லுருவி. உடனே இவளை விரட்ட வேண்டும். போகணியே போகிறாயா? போக வைக்கட்டுமா? இந்த வந்தகையை வெட்டி தள்ள வேண்டும். உயிரின் மீது ஆசையுள்ள எவரும் நெருங்காதீர்கள். ஆபு, நீயுமா இப்படி ஆத்திரப்படு? அதை இந்த பண்பு தெரியாதவர்களும் சொல்லுங்கள். எங்களுக்கு பண்பு இல்லாமல் இருக்கட்டும், ஆனால் இவள் இங்கு இருக்கக்கூடாது. வேண்டுமானால் எங்களை எல்லாம் கொன்று விட்டு பிறகு அவளை மணந்து கொள்ளுங்கள். என்ன இது? இத்தனை நாள் என்னுடன் பழகிமா என்னை பற்றி புரிந்து கொள்ளவில்லை. உங்களை வளைத்தான் நான் வாழ வேண்டும். எனக்கு கொள்கைதான் தெரியும். அந்த கொள்கைக்காக என் உயிரையும் தியாகம் செய்ய நான் தயாராயிருக்கேன். உங்கள் விருப்பத்திற்கு மாறாக நான் நடக்கவே மாட்டேன். ஆனால் ஒரு பெண்ணின் மீது அநியாயமாக பழி சுமத்துவதைத்தான் நான் எதிர்த்தேனே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. சரினா? 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 தியாக உள்ளம் படைத்த உனக்கு என் நிலைமை நன்கு புரிந்திருக்கும். எங்கள் கொள்கை நிறைவேறும் வரை நீ காத்திருந்தால் பிறகு நாம் மணந்து கொள்ளலாம். ஆனாதையும் வா. பொண்ணு, இது விஷத்தண்ணி. குடிச்சா செத்து போயிடுவேன். அப்படியா? தேடியது தானாகவே கிடைத்துவிட்டது. நீ சொல்றது உங்களுக்கெல்லாம் புரியாது. வாழ விரும்பாத என்னை போன்றவர்களுக்குத்தான் அது விளங்கும். ஓஹோ, புரியுது புரியுது. நீ வாழ விரும்பாம இருக்கலாம். ஆனா எங்களுக்காக நீ வாழ்ந்துதான் ஆகும். என்ன? இப்படி வா, இழுத்துச் செல்லுங்க. விடுங்கள் என்னை. வேண்டாம், விடுங்கள். விடுங்கள். பொண்ணு, நீ எங்க இருக்கிற? சொல். எனக்கு எந்த இடமும் சொந்தமில்லை. பொய் சொல்லாதே. நீ ஆபுவனுடைய ஆள் என்பது எங்களுக்கு நல்லா தெரியும். அதை நானும் மறுக்கவில்லை. அப்படின்னா அவன் எங்க இருக்கிறான் சொல்லு. தெரியும், ஆனால் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? உன் உயிரை வாங்கி விடுவேன். முதலில் அதை செய்யும். தற்கொலைக்கு அவசியம் இருக்காது. ஓஹோ, உயிரின் மேல் ஆசை இல்லையா? அதற்கு வேற வழியை கையாளுகிறேன். இழுத்து வாருங்கள். சொல்லாவிட்டால் சித்திரவதை செய்யுங்கள்.
இப்போது உள்ள இழுத்து செல்லப்பட்ட அந்த பெண்ணை மீட்டு வந்திருக்கிறோம். உயிர் மீது ஆசை இருந்தா ஓடிப்போங்க. இந்த இடம் சொந்தமானது. ஆமா, யாருக்கு சொந்தமானால் என்ன? நாங்கள் வந்த காரியத்தை முடிக்காமல் போக மாட்டோம். தலைவரே, சரிநாதே, இவ்வளவு நல்லவன் நாங்க நினைக்கிறேன். நாங்க செய்த கொடுமைகளை கூட மறந்து எதிரிக கிட்ட நம்மளை காட்டி கொடுக்க மறந்துட்டா. காட்டி கொடுக்கறதா? என்ன சொல்றீங்க? என்ன இது உடம்பெல்லாம் காயம்? என்ன நடந்தது? அந்த மோட விஸ்து அரண்மனை வீரர்களோட ஜெரீனாவை இழுத்துக்கிட்டு போனான். ஜெரீனாவே இதை இழுத்துக்கிட்டு போனான். நாங்க காப்பாத்த எவ்வளவோ முயற்சித்தோம், எங்களால முடியல. மன்னிக்கிட, நாங்க மனப்பூர்வமா சொல்றோம், உங்களை மணக்க தகுதியானவர் ஜரீனா ஒருத்தி தான். தயவு செய்து நீங்க தான் எப்படியாவது போய் காப்பாற்ற. அலேம், சொல்ல மாட்டாளா? இப்பொழுது பார்க்கலாம். இவனுக்கு என் பேர் எப்படி தெரிஞ்சது? இவர் பெரிய மந்திரவாதிங்க. விஷயம் எல்லாம் கொண்டு வருவான். இல்லாத அப்படியே உண்டு பண்ணுவான், இருக்கிறத தூக்கிட்டு போயிடுவான். புரியாத புரிய வைப்பான், புரிஞ்சதை அப்படியே கவனிச்சுப்பான். ஏய் கிழவா, அதோ அந்த பொண்ணு, அதோ. அதான். ஆமா, எவ்வளவு அழகா இருக்க. சும்மா இருப்பா. அது மனத்துல இருக்கிறத வெளியில கொண்டு வர முடியுமா? அந்த பொண்ணே வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அது இல்லப்பா, இந்த ஆபு இருக்கிற இடத்த அந்த பொண்ணு சொல்ல மாட்டேங்கிறது. ஆபு இல்ல, ஆபு. ஆமா, அத சொல்ல வச்சுட்டா நான் கேட்டா குடிச்சா? ஓ, நிச்சயமா நிச்சயமா கொடுக்குறேன். நான் சொல்லிக்கிட்டவா? பேரே சொல்லிவிட்டியே. கதையை சொல்லட்டுமா? உலகத்துக்கு போய்க்கிறேன். இரு. எப்படி என்ன பாருங்க, என்ன பாருன்னு சொன்னா அகமதியா மந்திரம் போடுற பாரு. கொண்டு வாங்க ஆபுவ. ஆபு என்ன சிரிக்கிறா? மந்திரம் வேலை செய்யுது, பாக்கூடாது பாக்கூடாது. இரு. ஆபு சொல்ல மாட்டியா இப்ப நீ? ஆபு எங்க இருக்க சொல்ல மாட்டல? இரு. இப்ப போய் மந்திரத்துல கொடாலிய போட்டு, இல்ல இல்ல கொடாலியில மந்திரம் மந்திரத்தை போட்டு இரு. கொடாலி हजरत 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 जलालुद्दीन हो। अफगानिस्तान, तुर्किस्तान, बलूचिस्तान, मस्तान हो। तैयार हो? इधर बोलो बोलो
இதா என்ன கைய விடு கைய விடு கைய விடு கைய விடு இல்லையா காடி 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 ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவுபடுத்த வந்தேன் சர்க்கார். பொதுமக்களுக்கு நாம் இதுவரை கொடுத்து வந்த நல்ல தண்ணீரை நிறுத்திவிட வேண்டும். எதற்கு? நம்மிடம் இருக்கும் நல்ல தண்ணீர் குறைந்து விட்டது. எஞ்சி இருப்பதை விற்றுவிட்டால் பிறகு முழுவதையும் அரண்மனையில் உள்ளவர்களுக்கே தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு விடும் அல்லவா? அதனால்தான். உன்னை போல் மடையன் நான் அல்ல. குடிநீர் குறைந்து விட்டால் விஷநீரையும் நல்ல தண்ணீராக மாற்றும் மருந்து என்னிடம் இருக்கிறது. அதை பிரயோகப்படுத்தி என் காரியத்தை பூர்த்தி செய்து கொள்கிறேன். அப்படியா? அது எனக்கு தெரியாது சர்க்கார். உனக்கு எதுதான் தெரியும்? இளவரசருக்கு சொன்னீர்களா? அவனை அவ்வளவு சீக்கிரம் நம்புவதற்கு நான் என்ன ஏமாளியா? எந்த நிலை வந்தாலும் அந்த ரகசியத்தை வெளியிடாதவள் என் மகள் உரித்துதான். அதற்காகத்தான் அவளுக்கும் எனக்கு மட்டும் தெரியக்கூடிய ஒரு இடத்தில் பத்திரமாக வைத்திருக்கிறேன். அது எந்த இடத்தில் வைத்திருக்கிறீர்கள் சர்க்கார்? அதை யாருமே கண்டுபிடிக்க முடியாது.
ஆனால் ஒன்றுதான் எனக்கு வருத்தமாக இருக்கு. என்ன சர்க்கார், அது என்னிடத்தில் சொல்லுங்களேன். விஷத்தை மாற்றும் மருந்தை வைத்திருக்கக்கூடிய நான் ஒன்றும் விளங்காத உன் மூளையை மாற்றும் மருந்தை நான் வைத்துக் கொள்ளவில்லை என்றுதான் வருந்தேன். இதற்கு மாச்சிரிப்பு. உன் வேலை கவலை. சரி, சிரிச்சா போதும் சின்னஞ்சிறு பூவும் திண்டாட செய்திடுமை பூசை கண்டு சிரிச்சா நீங்க ஆச்சரியமாக இருக்கிறதே. இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? உன்னை சந்தித்த பிறகு என் ஆசை பொருளை அரண்மனையில் விட்டு வைத்தது போல் வந்தேன். இன்றுதான் வாய்ப்பு கிடைத்தது அந்த பொருளை அடைவதற்கு. விசித்திரமாகத்தான் இருக்கிறது. எனக்கு ஏற்பட்டிருந்த அதே நிலை உங்களுக்கும் ஏற்பட்டது புதுமையாகத்தான் இருக்கிறது. உண்மை காதலின் அறிகுறியே அப்படித்தான். இளவரசி, நான் கிடைத்திருக்கிற பேர் பெற்றேன். என்ன இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் எனது ஆவல் நிறைவேறும் என்று நான் நினைக்கவே இல்லை. நான் மட்டும் என்ன, அப்படியேதான். பட்ட இளவரசி நிற்க வைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இதை சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். இந்த பழக்கத்தை அடியோடு வெறுப்பும் தான். வேறு உங்களுக்கு என்னதான் வேண்டும்? கேட்டால் கிடைக்குமா? இது என்ன கேள்வி? என்னை மணந்து கொள்ளப் போகிறவருக்கு நான் எதைத்தான் இல்லை என்று சொல்ல முடியும்? நான் உன்னை மணந்து கொள்வதா? ஏன், அதில் உங்களுக்கு ஏதாவது? அப்படி ஒன்றும் இல்லை. ஒரு அரசகுமாரியை மணந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று நான் அரச பரம்பரை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும், அல்லது பொதுமக்களின் ஆதரவை பெற்றிருக்க வேண்டும். என்ன என்ன, உங்களுக்குத்தான் பொதுமக்களின் ஆதரவு யாருக்கும் இல்லாத அளவு கிடைத்திருக்கிறதே. உண்மை. ஆனால் குடிநீர் நிலைகளிலே நஞ்சை கலந்து நான் தான் என்று பொதுமக்கள் நம்பியிருக்கிறார்கள். என்ன, என் தந்தை செய்த தவறுக்கு நீங்கள் தண்டனை அனுபவிப்பதா? இப்போது புரிகிறதா நம்முடைய நிலைமை? கவலைப்படாதீர்கள். அந்த நஞ்சை நீக்கும் மாற்று மருந்தை எப்படியும் நான் உங்களுக்கு கிடைக்கும்படி செய்கிறேன். அப்படியா? வாருங்கள் என்னோடு. இந்த மாற்று மருந்தை உபயோகித்து நஞ்சு கலந்த நீரை நன்னீராக்கி மக்களுடைய நல்லெண்ணத்தை பெற்றுவார்கள். இந்தாருங்கள். இளவரசி, பொதுமக்கள் இந்த உதவியை என்றுமே மறக்க மாட்டார்கள். இந்த உதவி பொதுமக்களுக்காக அல்ல, உங்களுக்காக. அப்படியே நில்லுங்கள். என்ன, ஏன் என்னை கட்டுகிறீர்கள்? அதாவது உங்கள் தந்தை நீங்கள் எனக்கு உதவி செய்வதை புரிந்து கொண்டால் உங்களுக்கு ஆபத்து அல்லவா? அதற்காக நான் உங்களை பலவந்தமாக கட்டி போட்டு விட்டேன் என்று நம்ப வேண்டும். உங்களுக்கு என் மீது எவ்வளவு அன்பு. சீக்கிரமே நம் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். இளவரசி, இனியும் நான் மறைக்க விரும்பவில்லை. என்ன? இளவரசி, பொதுமக்களின் நலனுக்காக உங்களை காதலிப்பது போல் நடித்து ஏமாற்றி விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். என்னை ஏமாற்றி விட்டீர்களா?